நம்ம தினசரி ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஃபோன் பார்க்கறது நல்லதா, இல்லை இந்த மாதிரி புக்கு படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளையில் வந்து ஃபோனை பார்க்கும்போது டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஹார்மோன் மட்டும் இல்லை, இது தொடர்ந்து நம்மளுக்கு மேலும் மேலும் டோப்பமைன் வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உண்டு பண்ணக்கூடிய, மூளைக்கு அடிமைத்தனத்தை உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன். அதே சமயம் நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அப்போ மூளையில் இன்னொரு சந்தோஷ ஹார்மோன் சுரக்கும். அதுக்கு பேர் செரோட்டோனின். இந்த செரோட்டோனின் வந்து நம்ம மூளை நரம்புகளை சாந்தப்படுத்தக்கூடியது, அமைதிப்படுத்தக்கூடியது. மேலும் புக்கு படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போரிங்கான விஷயமா நம்ம சில பேர் நினைக்கிறோம். அந்த போரிங்க்கு காரணம் நம்ம மூளைக்கு டோபமைன் அதிகமாக தேவைப்படுது. இதே நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த செரோட்டோனின் அதிகமாக சுரந்து அந்த டோபமைனோட தேவையை நம்ம மூளைக்கு குறைச்சிடும். மேலும் இந்த செரோட்டோனின் அப்படிங்கிறது நம்ம மூளையில புது நியூரான் கனெக்ஷன் உருவாக, நியூரோபிளாஸ்டிசிட்டி நடக்க உதவி செய்யுது. அதனால நம்ம போன் பார்க்கறதை நிறுத்தி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து புக்கு படிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.